ஜாக் ஸ்பேரோ டேவி ஜோன்ஸ் அவரோட கப்பலில் 100 வருஷம் பணியாளர் வேலை செய்கிறன்னு ஒப்பந்தத்தை மீறி எஸ்கேப் ஆயிடுறாப்புல. மறுபடியும் டேவி ஜோன்ஸ் ஜாக் ஸ்பேரோவை தேடி ஒரு கிராக்கன்ற கொடூரமான ஒரு மிருகத்தை அனுப்புகிறான். அதை எப்படி சமாளித்து ஜாக் ஸ்பேரோ சர்வை பண்ணுறன்றது தான் இந்த கதை. ஓப்பனிங் சீனில் எலிசபெத்துக்கும் வில்லியம் டர்னர் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து நிறைய ஒரு படைகள் குமிகிறாங்க. அந்த படைகள்லாம் அதில் ஒரு பெக்கெட் அப்படிங்கிற ஒரு பிரபு வில்லியம் டர்னரை அரெஸ்ட் பண்ணுறாப்புல. கூடவே எலிசபெத்துக்கும் அரெஸ்ட் வாண்ட் இருக்குன்ட்டு அந்த பொண்ணை பண்ணுறாப்புல. என்ன குற்றத்துக்காக என்னோடய பிள்ளைய அரெஸ்ட் பண்ணுறேன்னு கவர்னர் கேட்குறாப்புல. அப்போ பிரபு சொல்கிறான், என்ன பெக்கெட் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஜாக் ஸ்பேரோ தப்பிக்க வச்சாங்கல்ல போன பாட்டில், அந்த குற்றத்திற்காக 3 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. 3வதாக போன படத்தில் லாரிங்டன் இருந்தார்ல, அவருக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்கிட்ட போயிட்டாப்புல அப்படின்ட்டு இவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதோட இங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஜாக் ஸ்பேரோவோட என்ட்ரியை தான் எடுத்து காட்டுறாங்க. கைதிகள்லாம் கொலை பண்ணி அந்த சவப்பெட்டியில் வச்சு கடலில் தூக்கி போடுறாங்க. அதுக்குள்ளேருந்து மாதம் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாப்புல. கப்பலில் போயிட்டு என்ன கிடச்சின்னு எல்லோரும் கேட்குறாங்க. நாங்கள் புதையல் ஏதாவது கொண்டு வருவேன்னு பார்த்தா வெறும் கையோடையே வர்றேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து மாலுமிகள்லாம் திட்ட ஆரம்பிக்கும். ஜாக் ஸ்பேரோ ஒரு சாவி எடுத்து காட்டுறாப்புல. இந்த சாவி ஒரு பயங்கரமான பெட்டகத்தை திறக்கும், அதுக்குள்ளேருந்து நிறைய புதையல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. இங்கிலாந்தில் வில் டர்னரை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் பேசுகிறாப்புல. ஜாக் ஸ்பேரோட்ட இருக்கிற அந்த திசைமானி அதை நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னா உன்னையும் எலிசபெத்தையும் நாங்கள் தூக்கு தண்டனையிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறோம். அந்த திசைமானியை எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இங்கே எலிசபெத் கொல்லப்படுவாள் அப்படின்னு சொல்லி வில் டர்னர் கப்பலில் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ஜாக் ஸ்பேரோ திசைமானியை பார்த்துட்டு ஏதோ ரூட்டை பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ சரக்கு தீர்ந்து போனோன்னா ஜாக் ஸ்பேரோ கீழே இறங்குறாப்புல. கீழே எல்லோரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சத்தம் வராமல் கொரட்டை வரட்டும் அப்படின்னு ஆர்டர் போட்டு கீழே போகிறாப்புல. கீழே போனதுக்கப்புறம் சரக்கு இருக்கான். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே போட் ஸ்ட்ராப் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எடுத்தோன்னே உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு ஜாக் ஸ்பேரோ, நீ டேவி ஜோன்ஸோட கப்பலில் 100 வருஷம் அடிமையாக வேலை பார்க்குறேன்னு ஒப்பந்தத்துக்கு கொடுத்துட்டு நீ மீறி தப்பிச்சு ஓடியான்ட்ட. அன்னைக்கில் இருக்கிற பிளாக் பேலை மேலே எடுத்து கொடுத்தா டேவி ஜோன்ஸுக்கு 100 வருஷம் அடிமையாக இருக்கேன்ட்டு ஜாக் ஸ்பேரோ வாக்கு கொடுத்துருக்காப்புல. அதை மீறி தப்பிச்சு ஓடியாந்ததுனால உன் மேலே கடுப்பில் இருக்கான், உன்னை தேடி கிராக்கன்ற ஒரு மிருகத்தை அனுப்பியிருக்கான் அப்படின்னு கையில் ஒரு மச்சத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாப்புல. அந்த மச்சம் அவன் கையில் வந்துடுது. முடிஞ்ச வரைக்கும் தரையில் இருக்காத, ஏன்னா டேவி ஜோன்ஸ் அதனால் தரைக்கு வர முடியாது அப்படின்றதையும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் பயந்துக்கிட்டு ஜாக் ஸ்பேரோ நடு ராத்திரியில் எல்லாரையும் உசுப்பி வண்டியை வேகமாக அடித்து ஓட்டுங்கடான்ட்டு எங்கிட்ட ஓட்ட சொல்கிறேன். எங்கே ஓட்டுறதுன்னு கிப்ஸ் கேட்கும்போது ஏதாவது ஒரு தரைக்கு போங்க, மண்ணுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நவுத்து சொல்கிறாப்புல. அப்போ ஜாக் ஸ்பேரோவோட தொப்பி கீழே வந்துடுது. கேப்டனோட தொப்பி கீழே வந்துச்சு. வண்டியை நிப்பாட்டுங்கடா கிப்ஸ் சொல்லல. பரவாயில்ல, தொப்பியே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் ஓட்டுங்கன்ட்டு ஜாக் ஸ்பேரோ சொல்கிறதுலே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு. நம்ம ஜாக் ஸ்பேரோட தொப்பி கீழே விழுந்து அப்படி தண்ணியில் மிதந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. அதை 2 முட்டா பசங்க எடுத்து ஒரு கப்பலில் பார்த்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளாண்டுக்கிட்டு இருக்கையில் பக்கத்தில் ஏதோ ஒரு வர்ற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த கப்பலை சுக்குநூறாக அப்படியே தண்ணிக்குள்ளே அமுக்கிட்டு போயிடுது. இந்த பக்கம் பார்த்தா வில்லியம் டர்னர் ஜாக் ஸ்பேரோவை தேடி ஒவ்வொரு தீவாக போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம டாட்டுவா தீவுலலாம் போய் கேட்குறான். அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் இவனை பலர்னு அரை விட்டு அடித்து துரத்தி விட்டுருது. ஒவ்வொரு தீவாக போயிட்டு கடைசியாக ஒரு இடத்துல போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா பிளாக் பேல் தரையில் தட்டி மண்ணில் நின்றுக்கிட்டு இருக்கு. இவன் போய் கத்தி பார்க்குறான், ஜாக் ஸ்பேரோன்ட்டு. அவன் உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. அதோட அந்த காட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இருக்கும்போது அந்த கிளி அங்கே இருக்குது, போன பாட்டிலே இருக்கும்ல, இந்த கிளி இருக்குது. உள்ளே போகாதரா, உள்ளே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்மளால் வேறு வழி இல்லாமல் நம்ம ஜாக் ஸ்பேரோ மீட் பண்ணி ஆகணும்ல. உள்ளே போகிறாப்புல. அங்கே இருக்கிற காட்டுவாசிகள் நம்ம வில்லியம் டர்னரை அடித்து தூக்கிட்டு போயிடுறாங்க. கட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கையில் அவங்க போய் ஒரு இடத்துல காட்டுறாங்க. நம்மளால் ஜாக் ஸ்பேரோ உட்காந்துட்டு இருக்காப்புல. இவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறான். ஜாக் ஸ்பேரோ என்னை அப்படி இந்த கோலத்தில் இருக்க, முதல்ல என்னை இறக்கி விட சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கு ஜாக் ஸ்பேரோ எங்கே சிக்கிச்சு, அங்கே கடல் ஓரத்தில் சிக்கிச்சு சாமி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம ஜாக் போய் இறங்கி பார்த்துட்டு புழுதடிக்கு விழுந்தா கூட செத்து போயிடான். இவன் எதுக்கும் ஆக மாட்டான், அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு ஜாக் ஸ்பேரோ அந்த காட்டுவாசி மக்களுக்கு ஆர்டர் போட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்துட்டு வில்லியம் டர்னர் கத்துறான், உன்னை காப்பாற்றினக்கா என்னையும் எலிசபெத்தும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, தயவு செஞ்சு என்னை இறக்கி விட சொல்லுன்னு கத்துறான். ஜாக் ஸ்பேரோ கேட்காம கிளம்பிடுறாப்புல. வில்லியம் டர்னரை கொண்டு ஒரு கூண்டில் அடைச்சிடறாங்க. அந்த கூண்டுக்குள்ளே கிப்ஸு அவங்க எல்லா மாலுமிகள்லாம் 2 கூண்டாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ வில்லியம் கேட்குறான் கிப்ஸுக்கிட்ட, நம்மளெல்லாம் இங்கே அடைக்க வச்சுட்டு ஜாக் ஸ்பேரோ மட்டும் ஜாலியாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ தான் கிப்ஸு சொல்கிறாப்புல, இவங்க காட்டுவாசியில் ஈஸியாக ஏமாற்றி ஜாக் ஸ்பேரோ கடவுள் மாதிரி இருக்கான், எனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜாக் ஸ்பேரோ ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜாக் ஸ்பேரோ நெருப்பில் போட்டு உள்ளே இருக்கிற கடவுளை பார்க்க போகிறான்ட்டு இன்றைக்கி ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக் ஸ்பேரோ நெருப்பில் போட்டுருவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்மள மாதிரி தான் ஜாக் ஸ்பேரோ மாட்டிக்கிட்டு இருக்கானான்ட்டு அந்த கூண்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த 2 கூண்டையும் பிடிச்சிட்டு மலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜாக்கை நெருப்பில் போட்டு கடவுளை பார்க்கணுன்ட்டு தீ மூட்டி கொளுத்த ஆரம்பிச்சிடறாங்க.
வச்சிடறானுவோ. இப்போ ஜாக் ஸ்பேரோ உட்காந்துக்கிட்டு, ஏய் அங்கே என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், எல்லோரும் வந்து நல்லா கொளுத்துங்கடா, நெருப்பில் இறங்க போகிறது நான், உள்ளே வந்து நல்லா கொளுத்துங்கடான்னு இருக்கிற எல்லாரையும் கொளுத்து சொல்லிட்டு நைஸாக ஜாக்கு தப்பிச்சு ஓட பார்க்குறான். தப்பிச்சு ஓடும்போது இடையில ஒரு பெரிய பள்ளம் வந்துடுது. எப்படியா தப்பிச்சிடலான்ட்டு உள்ள ஒரு குடிசையில் இருக்க கவர் எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்க்குறான். எல்லாரும் மொத்தமாக வந்து நிற்கிறாங்க. அதோட ஜாக்கை தூக்கிட்டு போய் கட்டி வச்சிடறானுவோ. கட்டி வச்சு நெருப்பெல்லாம் கொளுத்திட்டு ரெடியாக தீ வச்சு கொளுத்தும் போது இங்கே 2 கூண்டுலேருந்து தப்பிக்கிறதுக்கு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கையில் ஒரு கூண்டு அந்துக்கிட்டு கீழே விழுந்துருது. அங்கே பாதுகாப்பு நின்றுக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு வந்து உள்ளே வந்து தகவல் சொல்லிடுறான். அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க, கூண்டில் ஏறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் சொன்னோன்னே நம்ம ஜாக் ஸ்பேரோ கட்டி இருந்தால், முதல்ல போய் எல்லாரும் அவனை போய் பிடிங்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டு எல்லாரும் அடித்து துரத்தி விட்டு நம்ம ஜாக் நைஸாக கீழே இறங்கி மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓட தப்பிக்க நினைக்கும் போது அங்கே 2 பொண்ணுங்கிட்ட மாட்டிக்கிறாப்புல. அவங்களோட ஒரு ஃபைட்டு. இங்கிட்ட கூண்டுலேருந்து தப்பிச்சு அவங்க பிளாக் பால் கப்பலை நோக்கி ஓடிடுறாங்க மாலுமிகள்லாம். நம்ம ஜாக்கும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாந்துடுறான். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு காட்டுவாசிகிட்ட இருந்து மொத்தமாக எல்லாரும் கப்பலில் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ வில்லியம் வந்து கேட்குறான், எலிசபெத்தை ரிலீஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்க அந்த திசைமானியை கொடு அப்படின்ற மாதிரி ஜாக் ஸ்பேரோட கேட்குறான். அப்போ ஜாக் ஸ்பேரோ ஒரு ஒப்பந்தம் சொல்கிறான். நான் உனக்கு இந்த திசைமானியை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு துணியில் சாவி படம் வரைஞ்சிருக்கு, அந்த சாவியை நீ எடுத்து வந்த அப்படின்னா நான் திசைமானியை எடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டீல் பேசுகிறான். ஜாக் அந்த சாவியை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கா ஒரு மந்திரவாதி பொண்ணை போய் பார்க்குறக்கா ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே கிப்ஸுக்கிட்ட கேட்குறான், ஏன் ஜாக் வந்து இந்த சாவி தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தான், டேவி ஜோன்ஸ்லேருந்து தப்பிக்கணும்னா அந்த சாவி தான் அவனை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். கிராக்கன்ற ஒரு கொடுமையான மிருகம் இருக்குது, அதுகிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு ஜாக்கு உசுரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கான், அது விஷயமாக தான் இங்கே வந்திருக்கான்ற மாதிரி கிப்ஸ் சொல்கிறான். உள்ளே போய் அந்த மந்திரக்காரியை பார்க்குறாங்க. நான் உங்களை உதவி செய்யணும்னா நீங்கள் ஏதாவது எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்ல அப்படின்ட்டு அவள் கேட்குறான். நம்ம ஜாக் வந்து அந்த குரங்கை பிடிச்சிட்டு வந்திருக்கான். இது சாகாவரம் பெற்ற குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறான். அது போய் அங்கே உள்ளே நின்றுக்கிறது. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, இந்த சாவி எங்கே இருக்குது, இந்த சாவியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறான், இது வந்து டேவி ஜோன்ஸோட இதயத்தை வந்து அவள் டேவி ஜோன்ஸு தனியாக கலட்டி ஒரு பெட்டகமாக அதுக்குள்ளே உள்ளே வச்சுருக்கான், அதோட சாவி தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சாவியை வச்சு அந்த பெட்டகத்தை யார் எடுக்கிறாளோ அவங்க இந்த 7 கடலை ஆளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை தான் ஜாக் தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பெட்டகத்தை எடுத்துகிட்டா ஜாக் ஸ்பேரோ வந்து அந்த டேவி ஜோன்ஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் இல்லையா, அதனால் தேடிட்டு இருக்கான். இப்போ எதிர்காலத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதிர்காலத்தை போட்டு பார்க்குறான். இந்த சீன் அப்படியே கட்டாயி ஜாக் ஸ்பேரோ வில்லியம் டானா எல்லோரும் போட்டில் போயிட்டுருக்காங்க. அங்கே பக்கத்தில் ஒரு போட்டு தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வில்லியம் அந்த கப்பலை பார்த்துட்டு, இதுதான் டேவி ஜோன்ஸோட கப்பலா, அந்தளவுக்கு பயமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜாக் ஸ்பேரோ, நீ பரவாயில்ல போ, அங்கே இதே மாதிரி சாவி இருக்கும், அந்த சாவியை எப்படியா எடுத்துகிட்டு வந்துரு. வில்லியம் அந்த கப்பலுக்கு போகிறான். அந்த கப்பலில் 3-4 பேர் செத்து போய் கிடக்காங்க, ரொம்ப கொடூரமாக செத்து கிடக்காங்க. மிச்சம் உயிரோடு இருக்கவங்க பயந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு கப்பல், பெரிய கப்பல் வருது. அதுதான் டேவி ஜோன்ஸோட ஒரிஜினல் கப்பல். அதிலிருந்து பயங்கரமான மாலுமிகள்லாம் வந்து வில்லியம் எல்லாருமே சிறைப்பிடிக்கிறாங்க. அவங்க சிறைப்பிடிச்சிட்டு அங்கே டேவி ஜோன்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க எல்லாரையும் நான் வந்து அடிமையாக வச்சுக்கிறேன், என் கப்பலுக்காக நீங்கள் பணி செய்யணும் அப்படின்னு அதனால தான் உயிரோடு விடுறேன் அப்படின்ட்டு எல்லாரையும் பணியாளெல்லாம் மாற்றி வச்சுக்கிறான். அங்கேருந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ டெலஸ்கோப் மூலமாக அவனை பார்த்துட்டு இருக்கான். டேவி ஜோன்ஸ் அடுத்த செகண்டு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். டேவி ஜோன்ஸ் கேட்குறான், நீ எனக்கு 100 வருஷம் பணியாளர் வேலை பார்க்குறேன்ட்டு சொல்லியிருந்தேன், ஏன் எனக்கு வரல அப்படின்ற மாதிரி மிரட்ட தோணியில் கேட்கும்போது அப்போ தான் ஜாக் ஸ்பேரோ சொல்கிறான், நான் ஒரு ஆள் தானே, எனக்கு பதில் தான் அவனை அனுப்பியிருக்கல, அவனை வச்சுக்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஒரு 3-4 பேர் கூட வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ எனக்கு 100 பேர் கொடு, அந்த ஒரு ஆளை நான் வச்சுக்கிறேன், மிச்சம் 99 பேரை 3 நாளைக்குள்ளே எனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க மச்சத்தை மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு அவன் டேவி ஜோன்ஸ் கிளம்பிடான். 3 நாள் மறந்துடா ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடான். நம்ம கிப்ஸு இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. 3 நாளில் 99 மாலுமிக்கு எங்கே போகிறதுன்ட்ட போது டாட்டுகா தீவு அப்படின்ட்டு டாட்டுகா தீவு கிளம்புறாங்க. இங்கே ஒரு கப்பலில் எலிசபெத் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த கப்பலில் இருக்கவங்ககிட்ட பேய் இருக்க மாதிரி பயமுறுத்தி டாட்டுகா தீவுக்கு போகிறது மாதிரி அவன் வந்து ஒரு செட் பண்ணி டாட்டுகா தீவுக்கு அந்த போட்டில் போக வச்சிடறான். டாட்டுகா தீவில் கிப்ஸு எல்லாருக்கும் இன்டர்வியூ வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து பிளாக் பால் கப்பலுக்கு மாலுமியாக வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா, விருப்பம் இருந்தால் கையெழுத்து போட்டுன்ட்டு ஒவ்வொருத்தர் ஆளாக எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே நிறைய பேர் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லாரிங்டன், அவர் ஒரு கொடூரமான நிலைமையில் பாவம் கிடக்கிறாப்புல. அவரையும் கூட்டிக்கிட்டு இவங்களுக்கே தெரியாமல் அவரும் மாலுமியாக ஜாயின் பண்ணி போகிறாங்க. அப்போ தான் எலிசபெத் ஜாக் ஸ்பேரோவை பார்க்குறான். ஜாக் ஸ்பேரோ எல்லாத்தையுமே சொல்கிறான், இந்த மாதிரி வில்லியம் வந்து டேவி ஜோன்ஸோட கப்பலில் மாட்டிக்கிட்டான். வில்லியம் அங்கே இருக்கிற சாவி எடுத்துக்கிட்டு பெட்டகம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவான். நாமளும் பெட்டகம் இருக்கிற இடத்துக்கு போவோம், அந்த பெட்டகத்தை எடுத்தால் தான் வில்லியம் எல்லாருமே தப்பிச்சு உங்கள் கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தையும் போட்டில் ஏற்றிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே டச்மேன் கப்பலில் வந்து சூதாட்டம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்நாட்கள் எவ்வளோ நாள் இங்கே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூதாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வில்லியம் பார்த்துட்டு, இதை நான் யாருக்கு வேணால் கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கையில் அவள் அப்பா யாரை வேணால் கூப்பிடலான்னு சொல்லும்போது இவன் டேவி ஜோன்ஸை போட்டிக்கு கூப்பிட்றான். போட்டிக்கு கூப்பிட்டு நான் கேட்குறத ஒரு நாள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த சாவியை இவன் கேட்குறான்.
அதுக்கு பதில் இவன் வாழ்நாள் பொழுது அந்த கப்பலுக்கு மாலுமியாக இருப்பான் அப்படின்றத இவனும் சொல்கிறான். அவரும் சரி எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக போயிருன்றதுனால டேவி ஜோன்ஸும் ஒத்துக்கிறாப்புல. டேவி ஜோன்ஸ் அவன் பக்கத்தில் வச்சுருக்க சாவியை எடுத்து காட்டுறான். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு செகண்டில் அவங்க அப்பாவும் போட்டியில் வந்து களமிறங்குறாரு. போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து அவங்க அப்பா தான் கடைசியாக தோற்று போகிறாரு. இதனால் அவங்க அப்பா வந்து வாழ்நாள் தான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றத மாதிரி சொல்லிவிட்டு இந்த போட்டியை முடிச்சுட்டு டேவி ஜோன்ஸ் கிளம்பிடுறான். நைட்டு டேவி ஜோன்ஸ் அவங்க கூட இருக்கிற அந்த சாவியை எப்படியாவது திருடிட்டு இந்த போட்டை விட்டு தப்பிச்சு போயிருந்தா அவங்க அப்பா அவனை திருட சொல்லி அவன் சாவியையும் நம்ம ஹீரோ எடுத்துடுறாப்புல. அந்த போட்டை விட்டு தப்பிக்கும் போது நான் மறுபடியும் இந்த கப்பலுக்கு வருவேன்ப்பா, உங்களை கண்டிப்பாக நான் மீட்டுட்டு போவேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த போட்டிலேருந்து தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு போனவன் ஒரு இங்கிலாந்து போட்டில் போய் எப்படியோ உள்ளே ஏறிடுறான். பின்னாடி டேவி ஜோன்ஸ் கப்பல் விரட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. டேவி ஜோன்ஸ் அந்த கிராக்கனை ஏவி விட்டதுனால அந்த கிராக்கன்ற பெரிய மிருகம் அந்த மொத்த கப்பலையும் ஒளிச்சடிஞ்சிருது. அந்த கப்பலில் இருந்த எல்லாரையும் கொண்டுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ அந்த டச்மேன் கப்பலுக்கு அடியில் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறான். இங்கே ஜாக் ஸ்பேரோ, எலிசபெத் லாரிங்டன் அப்புறம் கூட 2 மாலுமியை கூட்டிக்கிட்டு அந்த பெட்டகம் இருக்கிற தீவுக்கு போகிறாங்க. அந்த பெட்டகத்துக்கு எடுக்கிறதுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த திசைமானி வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை காட்டுது. அதை பார்த்து பெட்டகத்தை எடுத்துகிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வில்லும் அங்கே சாவியோடு வந்துடுறான். பின்னாடி டச்மேன் கப்பலில் இருந்தும் அவங்க மாலுமிகள்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. டேவி ஜோன்ஸால் 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தரைக்கு வர முடியும். அதனால் அவர் வராமல் தன்னோட மாலுமிகளை அனுப்புகிறாப்புல. அங்கே இருக்கிற 3 பேரும் அவனுக்கு பெட்டகம் வேணுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ லாரிங்டன் என்ன சொல்கிறான்னா, இந்த பெட்டகத்தை நான் எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்தில் கொடுத்தேன்னா மறுபடியும் எனக்கு அந்த தளபதி பதவியை கொடுத்துருவாங்க, அதனால் நான் இதை கொண்டு போகிறேன்றான். ஜாக் ஸ்பேரோ என்ன சொல்கிறான்னா, இந்த பெட்டகத்தை கொண்டு போயிட்டு என்னை நான் விடுவிச்சுக்கிருவேன் டேவி ஜோன்ஸ்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 3 பேருமே மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு 3 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுவ. இதில் அந்த 2 கூட அந்த மாலுமிகளும் அந்த பெட்டகத்தை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. சண்டை நடந்துட்டு இருக்கையில ஜாக் ஸ்பேரோ அந்த பெட்டகத்தை நைஸாக திறந்து இதயத்தை எடுத்து அவன் நெஞ்சு பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறான். யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த இதயத்தை எடுத்து அவன் ஒரு மணல் பாட்டில் வச்சுருப்பான் இல்லையா, அந்த மணல் பாட்டுக்குள்ளே உள்ளள்ளி போட்டு அந்த இதயத்தை மூடி வச்சிடறான். அப்போ சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம லாரிங்டன் வந்து அந்த மணல் கொட்டி கிடக்கிறத பார்த்துட்டு அவர் கவனிச்சிடாரு. இதுக்குள்ளே இதயத்தை ஒழிச்சு வச்சிருக்கான்ற கவனிச்சுட்டு மணல் பாட்டிலில் இருக்க இதயத்தை எடுத்து அவரோட நெஞ்சு பாக்கெட்டில் எடுத்துகிட்டு அந்த பெட்டகத்தையும் தூக்கிட்டு ஓடுறாப்புல. தப்பிச்சு ஓடும்போது அவங்க மாலுமிகள் டேவி ஜோன்ஸோட மாலுமிகள் வந்து சுற்றி வளைச்சிடறாங்க. அப்போ பெட்டகத்தை கொடுத்துட்டு இவர் எஸ்கேப் ஆகி ஓடிறாரு. ஆனால் இதே அவர்கிட்ட தான் இருக்குது. வெறும் பெட்டகத்தை தூக்கிட்டு அவங்க டேவி ஜோன்ஸ் கப்பலுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோவும் நம்மக்கிட்ட தான் அந்த மணல் ஜாடியில் தான் இதே இருக்குன்ட்டு கெத்தா அவர் பிளாக் பெல்லில் கிளம்பிட்டு இருக்காங்க. பிளாக் பெல் போயிட்டு இருக்கும்போதே டேவி ஜோன்ஸ் கப்பலும் வந்துடுது. இதை பார்த்தோன்னே ஜாக் ஸ்பேரோ நம்மக்கிட்ட தான் இதே இருக்குல்ல அப்படின்ட்டு ஜாக் ஸ்பேரோ கெத்தா அந்த மணல் ஜாடியை தூக்கி காட்டுறாப்புல. ஆனால் டேவி ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணி வராமல் ஒரு செகண்ட் நின்றுறாங்க. என்னன்னு பார்த்தா அவர் வந்து டேவி ஜோன்ஸ் கடுப்பாகி கிராக்கனை மறுபடியும் கிளப்பி விட்றாப்புல. இதில் போட்டில் வந்து திடீர்னு முட்டி நிற்கும்போது அந்த ஜாடி கீழே விழுகுது. அந்த ஜாடிக்குள்ளே மணல்லேருந்து தேடி பார்க்குறான், இதயமே இல்லை. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாங்க இதயம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறான். அப்போ ஜாக் ஸ்பேரோ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த கிரேக்கனோட அட்டாக்கை ஏற்கனவே வில்லியம் பார்த்ததுனால அந்த கிரேக்கன் ரைட் சைடு தான் அட்டாக் பண்ணும், பிறங்கி வச்சு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சுட வைக்கிறான். சுட்டோன்னே கிரேக்கன் முதல்ல போயிட்டு மறுபடியும் கோவமாக வந்து ஆக்ரோஷமாக பயங்கரமாக தாக்குது. அப்போ தாக்கும்போது சமாளிக்கிறக்காக வில்லியம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இருக்கிற எரிபொருட்கள் எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு கட்டுங்க அப்படின்னு உயரமான ஒரு இடத்துல கட்ட வச்சுறான். அந்த இடத்துல கட்டினதுக்கப்புறம் அதை ஃபயர் பண்ணால் அது மேலே ரொம்ப காயப்பட்டு ஓடிடும் அப்படின்ற நினப்பில் பண்ணுறான். நம்ம ஜாக் ஸ்பேரோ அந்த டயத்தில் பார்த்தா தப்பிச்சு இன்னொரு கப்பலில் போயிட்டுருக்கான். வில்லியம் எலிசபெத்துட்டு தான் அந்த துப்பாக்கி கொடுத்துட்டு போயிருப்பான். இங்கே மேலே போனோன்னா அது சுடு அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். எலிசபெத்தினால அந்த துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ மறுபடியும் வந்து அந்த துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணுவாப்புல. அதுக்கு அதிகமான காயம் இருக்கிறதுனால கிரேக்கன் மறுபடியும் போயிடுச்சு, இனிமேல் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல. அப்போ தான் சொல்லுவோம் மறுபடியும் அது கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு. எல்லோரும் போட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவோம், அந்த போட்டில் இருந்தால் தான் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. கரைக்கு போயிடலான்னு சொல்லும்போது எல்லோரும் இறங்கிட்டே இருக்காங்க. அப்போ கடைசியாக ஜாக் ஸ்பேரோவும் எலிசபெத்தும் மேலே இருக்காங்க. எலிசபெத் ஜாக் ஸ்பேரோட்ட நைஸாக வசியம் பண்ணி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சடியூஸ் பண்ணி அவனை வந்து அந்த செயினில் லாக் பண்ணிடுறாப்புல. நம்ம ஜாக் ஸ்பேரோ ஒரு 10 செகண்ட், இது எல்லாருக்குமே பொருந்தும் தான், 10 செகண்டில் வாழ்க்கையை 80 பேருக்கு மாறும். அந்த காம இச்சை அதில் வந்து ஜாக் ஸ்பேரோ ஸ்லிப் பண்ணிடுறான். அந்த இதில் லாக் பண்ணிட்டு ஜாக் ஸ்பேரோ வரல, அவன் வந்து நான் கப்பல்லே இருக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்து கிளம்பி தனியாக போக சொல்லிடுறாங்க. ஜாக் ஸ்பேரோவும் மாட்டிக்கிட்டு அந்த செயினை எப்படியோ பக்கத்தில் இருக்க விளக்கில் இருக்க எண்ணெயை வச்சு அந்த செயினை அன்லாக் பண்ணிடுறாப்புல. பண்ணிகிட்டு இருக்கும்போதே கிராக்கன் பின்னாடி வந்து அப்படியே வாயை திறந்து நிற்கிது. அந்த கிராக்கனை பார்த்தோன்னே ஜாக் ஸ்பேரோ பயப்படவே இல்லை. அது காரி தொலைன்னு துப்புது. அதெல்லாம் தொடச்சி விட்டு ஜாக் ஸ்பேரோ தைரியமாக இந்த வரேன் அப்படின்ட்டு அந்த கிராக்கனோட வாய்க்கிலே போகிறான். கத்தியை தூக்கிட்டு கெத்தா போகிறாப்புல. அதோட அந்த கப்பலையும் அந்த கிராக்கன் மொத்தமாக ஒடிச்செறிஞ்சிடுது.
எலிசபெத்தை தவிர மற்ற எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஜாக் ஸ்பேரோ கப்பல்லே முழுகலை நினச்சி கிப்ஸு எல்லாருமே ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. எம்டி பெட்டகத்தை மாலுமி டேவி ஜோன்ஸோட கப்பலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே டேவி ஜோன்ஸ் வந்து என்னோட இதயத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாப்புல. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எதையுமே இல்லை. அப்போ ஜாக் ஸ்பேரோ தான் தூக்கிட்டு போயிட்டான் போலன்ட்டு ஜாக் ஸ்பேரோ நீ ரொம்ப மோசமானவேன்ட்டு கத்துறாப்புல. அப்படியே சீன் கட் பண்ணி இங்கிலாந்தில் காட்டுறாங்க. டார்லிங்டன் வந்து அவங்க பிரபுவை போய் பார்க்க போகிறான். நான் மறுபடியும் தளபதி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ துமுறாக பேசுகிறேன்னா அப்போ நீ வந்து ஜாக் ஸ்பேரோவோட திசைமானியை வாங்கிட்டு வந்துட்ட போல அப்படின்னு கேட்குறான். திசைமானி எதுக்கு திசைமானி? அதால் உனக்கு என்ன வேணுமோ அந்த இதயத்தையே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இதயத்தை தூக்கி முன்னாடி தூக்கி போடுறான். அங்கே சீன் கட் ஆகி மந்திரக்காரியை பார்க்குறதுக்கு மறுபடியும் எல்லாருமா போகிறாங்க. அங்கே வில்லியம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ரொம்பவுமே நல்லவன், அவனை இழந்ததை என்னால் தாங்க முடியல, கண்டிப்பாக ஜாக் ஸ்பேரோவை காப்பாற்றுற வழி இருந்தால் நான் காப்பாற்றுவேன். அங்கே இருக்கிற கிப்ஸு எல்லாருமே அவன் ரொம்ப மிஸ் பண்ணி ஜாக்கை காப்பாற்ற முடியும்னா நம்மளால் கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மந்திரக்காரி வந்து சொல்கிறான், ஜாக் ஸ்பேரோவை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா இந்த பூமியோட கடைக்கோடி பகுதிக்கு போனால் ஜாக் ஸ்பேரோவை காப்பாற்ற முடியும், பிளாக் பல்லையை மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த மந்திரக்காரி சொல்கிறான். அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம கண்டிப்பாக போகிறோம், எல்லாரும் கண்டிப்பாக போகிறோன்னு உறுதி எடுக்கிறாங்க. அப்போ தான் அந்த மந்திரக்காரி சொல்கிறான், நீங்கள் இந்த நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு அனுபவம் மிக்க ஒரு கேப்டன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். மேலேருந்து யார் வர அப்படின்னா போன பாட்டில் இறந்துருப்பார்ல கேப்டன் பர்போசா, அவர் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறாப்புல. பயங்கரமான மியூசிக்கோட கீழே இறங்கிட்டு, என்ன கண்ணுங்களா ஜாக் ஸ்பேரோவை காப்பாற்ற போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. இதோட படம் முடிஞ்சிடுது காய்ஸ்.